ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சமூக வலைதளங்களில் இப்போது ஒரு வீடியோ காட்டு தீயாக பரவி வருகிறது. உங்க லட்சணம் இதானா என திமுக அரசை நோக்கி பெண் ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பும் அந்த வீடியோ அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சாமானிய பெண்ணின் இந்த கேள்விகள் நியாயமானவை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். ஏண்டா சொம்பேங்களா, அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில லோயலா காலேஜுக்குள்ளேயே உங்க சேட்டையை காமிச்சிட்டீங்களாடா? ஆளே இல்லாத டீ கடையில எவனுக்குடா டீ ஆத்தீங்க? நம்ம இன்னைக்கு லோயலா காலேஜ்ல ஆளே இல்ல. ஓட்டு போட்ட பெட்டியை உள்ள வச்சிருக்காங்க. யாருக்குடா ஆம்புலன்ஸ கொண்டு போனீங்க? அது அன்டயத்துல அந்த ஆம்புலன்ஸ்ல வேற எதையும் ஏத்தி கொண்டு போய் இறக்கிட்டு வந்தீங்களா, இல்ல வேற எதையும் ஏத்தி வெளியில கொண்டு போனீங்களா? எதுவுமே தெரியல. இவ்வளவுக்குள்ள நாங்க கண்ணுக்குள்ள விளக்கனைய ஊத்திக்கிட்டு இருக்கும் போதே நல்லா உள்ள வச்சு குறைஞ்சிட்டு போறீங்களே. இதுக்கு தான் நாங்க புதுசுன்னு எங்களை சொல்லிட்டு இருந்தீங்களா? இத்தனை வருஷம் நீங்க ஆட்சியில இருந்ததுக்கு இப்பதான் எங்களுக்கு தெரியுது நாங்க புதுசுங்கிற வார்த்தையே எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு. தாய் தகப்பன் பாய் தலைவணியை கொடுத்து பசங்களை போங்கடா கள்ள ஓட்ட மாத்தி வச்சிடாம பெட்டி எடுத்துக்கிட்டு போயிடாமங்கிற பயத்துல பெத்த பிள்ளைகளை வீட்டுல தூங்க விடாம எங்க பெட்டிகள் ஓட்டு பெட்டிகள் இருக்கோ அங்கங்க தாய் தகப்பங்க அனுப்பிடுறாங்க. ஏன்? உங்களுக்கு பயந்து கிடையாதுடா, தருமம் என்னைக்கு தோத்துற கூடாதுங்கிறதுக்காண்டி. சரியா? காசு கொடுத்தீங்கல்ல, காசு கொடுத்தனாலதான் ஒரு சில பேர் உங்களுக்கு காசு வாங்கிட்டோங்கிறதுக்காண்டி ஓட்டு போடுறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒருத்தர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, கீதா ஜீவன் அக்கா நீங்க கொடுத்த காசெல்லாம் இங்க போயிருச்சு அங்க போயிருச்சு, காசு வாங்க போன வீடு இவ்வளவு பெரிய பூட்டு கிடக்கு, எங்களுக்கு காசு வரல அப்படின்னு. இந்த பொழப்பு யோசி கேவலம் படு கேவலம். காசை கொடுத்து ஒவ்வொரு ஓட்டையும் வாங்கலான்னு தேட போட்டீங்க. ஆனா நீங்க காசை கொடுத்தாலும் காசை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்ட போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு பொறுக்கல. அதான் உங்களுக்கு அப்படியே பொசுன்னு அரிச்சுக்கிட்டு இருக்குன்னா உள்ள இருந்து. பண்ணுங்கடா, பண்ணுங்க.